சிகரம் தொடு புதன்கிழமைகளில் இரவு 8:30 சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி. அன்பான விளையாட்டு ரசிகர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி. இன்றைய தினத்திலும் ஏராளமான விளையாட்டு போட்டிகள் குறித்த தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் என்ற வகையில் தற்போது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதற்காக இலங்கையில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இன்று முதல் போட்டியில் விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் போட்டி இன்று பள்ளிக்கிளை மைதானத்தில் ஆரம்பித்திருந்ததோடு நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்திருந்தது. அந்த வகையில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய பங்களாதேஷ் அணி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதும் அப்படியான ஒரு இடத்தில் இருக்கிறது. நாளைய தினத்தில் இவர்கள் ஆடும் ஆட்டத்தை பொறுத்துதான் இந்த போட்டியின் முடிவுகள் தீர்மானிக்கப்படும் என்பதை இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இன்று முதல் நாள் ஆட்டத்தின் போது 90 ஓவர்கள் வீசப்பட்டிருந்தது. இதில் வெறுமனே 2 விக்கெட்களை இழந்த பங்களாதேஷ் அணி 302 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு மிகவும் வலுவான ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தமீம் இக்பால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 101 பந்துகளில் 15 பவுண்டரி இடங்களாக 90 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். சைஃப் ஹசன் தான் முகம் கொடுத்த முதல் ஓவரிலேயே எந்த ஒரு ஓட்டத்தையும் பெறாமல் ஆட்டமிருந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதை அடுத்து களமிறங்கிய நஜிமுல் ஹுசைன் சென்டோ அதே போல மொமினுல் ஹக் ஆகியோர் மிக சிறப்பாக துடுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நஜ்முல் ஹுசைன் சென்டோ 288 பந்துகளில் 126 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆட்டமிழக்காமல் இருக்கிறார். மறுமுனையில் அணித்தலைவர் மொமினுல் ஹக் 150 பந்துகளில் மிக நிதானமான முறையில் 6 பவுண்டரி இடங்களாக 64 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணி இந்த டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தின் போது 22 ஓட்டங்களை பங்களாதேஷ் அணிக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறது. இது ஒரு அதிகப்படியான உதிரிகள் என்று நாங்கள் குறிப்பிட வேண்டும். இலங்கை அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் சுரங்கல் அக்மால் மீது அதிக நம்பிக்கை வைக்கப்பட்டிருந்தாலும் 18 ஓவர்கள் வீசி 55 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். எந்த ஒரு விக்கெட்டையும் அவரால் பெற முடியாமல் போயிருந்தது. விஸ்வ பெர்னாண்டோ 17 ஓவர்கள் வீசி 61 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். லாஹிரு குமார், ஏஞ்சலோ மேத்யூஸ், தனஞ்சய் சில்வா, வனிந்து ஹசரங்க ஆகியோரும் பந்து வீசி இருந்தார்கள். இருந்தாலும் இவர்களால் எந்த ஒரு விக்கெட்டையும் வீழ்த்த முடியாமல் போயிருந்தது என்பது கவலைக்குரிய விடயம். நாளை இந்த போட்டியின் 2வது நாள் ஆட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான 2வதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை இதே பள்ளிக்கலை மைதானத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை அணி சார்பாக திமுத் கருணாரட்ன தொடர்ந்து அணித்தலைவராக செயற்பட லாஹிரு திரிமான், ஓஷத பெர்னாண்டோ, ஏஞ்சலோ மேத்யூஸ், தனஞ்சய் சில்வா, பெத்தும் நிஷாங்க், நிரோஷன் திக்வெல், வனிந்து ஹசரங்க, சுரங்கல் அக்மால், விஸ்வ பெர்னாண்டோ மற்றும் லாஹிரு குமார் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மைதானம் வேக பந்து வீச்சாளர்களுக்கு மிக உகந்த ஒரு மைதானமாக இருந்தாலும் இலங்கை அணியின் 4 பந்து வீச்சாளர்கள் வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினாலும் இவர்களால் 2 விக்கெட்களை மாத்திரமே பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் தமீம் இக்பால், சைஃபுல் ஹசன், நஜ்முல் ஹுசைன் சென்டோ, அதே போல மொமினுல் ஹக், முஸ்பிகுர் ரஹீம், லிட்டன் தாஸ், மெஹதி ஹசன், தாஜுல் இஸ்லாம், தஸ்கின் அஹ்மத், அபு ஜயத் மற்றும் அப்துல் ஹுசைன் ஆகியோர் அணியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. எனவே நாளைய தினத்திலாவது தன்னுடைய முழுமையான திறமைகளை வெளிப்படுத்தி இலங்கை அணி ஒரு சிறப்பான வலுவான இடத்தை நோக்கி நகரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதேபோல் இன்னொரு தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறது. என்று பாகிஸ்தான் மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 T20 போட்டிகளை கொண்ட தொடர் ஆரம்பித்திருக்கிறது. முதல் போட்டி இன்று ஹராரே மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. 23ஆம் தேதி 2வது T20 போட்டியும் அதே போல 25ஆம் தேதி 3வதும் இறுதியான T20 போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. இந்த தொடரில் 2 டெஸ்ட் போட்டிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியும் அதே போல மே மாதம் 7ஆம் தேதி 2வது டெஸ்ட் போட்டியும் நடைபெறவிருக்கிறது. இந்த அனைத்து போட்டிகளும் ஹராரே மைதானத்தில் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. T20 போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 2:30 இந்த போட்டிகள் ஆரம்பமாகவிருக்கின்றன. இன்றைய போட்டி
போட்டியில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற சிம்பாப்வே அணி தலைவர் முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பினை பாகிஸ்தான் அணிக்கு வழங்கியிருந்தார். இருந்தாலும் பாகிஸ்தான் அணி ஆரம்பம் முதல் தடுமாறி இறுதி கட்டத்தில் ஓரளவுக்கு சுதாரித்துக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய அணியின் விக்கெட் காப்பாளர் முகமது ரிஸ்வான் மாத்திரமே துடுப்பாட்டத்தில் சோபித்திருந்தார். இவர் 61 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 10 பவுண்டரி இடங்களாக 82 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் ஆரம்பம் முதல் பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாபர் அசாம் 2 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார். ஃபகர் ஜமான் 13 ஓட்டங்களுடனும், ஹபீஸ் 5 ஓட்டங்களுடனும், தனிஸ் அசீஸ் 15 ஓட்டங்களும், ஹைதர் அலி 5 ஓட்டங்களுடனும், ஃபாஹிம் அஸ்ரஃப் 1 ஓட்டத்துடனும், நவாஸ் 9 மற்றும் உஸ்மான் கதிர் 2 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்திருந்தார்கள். எனவே உதிரிகளாகவும் 15 ஓட்டங்கள் இந்த அணிக்கு கிடைக்க பெற்றிருந்தன. இந்த 15 ஓட்டங்கள் இல்லை என்றால் சிம்பாப்வே அணி சுலபமாக இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் லூக் ஜோங்வே 3 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்களையும், அதே போல மத்வேரி 2 விக்கெட்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சிம்பாப்வே அணியினால் 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்களை இழந்து 138 ஓட்டங்களை மாத்திரமே பெறக்கூடியதாக இருந்தது. அணி சார்பாக டினாஷே 29 ஓட்டங்களையும், கிரேக் ஏவன் 34 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இது தவிர லூக் ஜோக்வே 30 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். பாகிஸ்தான் அணியை பார்த்தீர்களானால் இவர்கள் 3 உதிரிகளை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருந்தார்கள். சிம்பாப்வே அணி 15 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தது. அப்படி பார்த்தாலும் சிம்பாப்வே அணிக்கு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தது. இந்த உதிரிகளை அவர்கள் அனாவசியமாக விட்டுக் கொடுக்காமல் இருந்திருந்தால். பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் உஸ்மான் கதிர் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்களை கைப்பற்று, முகமது ஹுசைன் 4 ஓவர்கள் பந்து வீசி 27 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். போட்டியின் சிறப்பு ஆட்டக்காரராக முகமது ரிஸ்வான் தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டடம் கட்டுவதற்கு தேவையான தரமான பொருட்களை நியாயமான விலையில் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள அக்கறை பற்றில் நீங்கள் நாட வேண்டிய இடம் அல்தாப் ஹார்ட்வேர். மண்வெட்டி வகைகள், சவல், கட்டுக்கம்பி, ஆணி வகைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான நீர்க்குழாய் வகைகள், தண்ணீர் தாங்கி, குளிரறைக்கு தேவையான அனைத்து பொருட்கள், மின் இணைப்புக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் தரமானதாகவும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் பெற்றிட நம்பிக்கையோடு நாடுங்கள் அல்தாப் ஹார்ட்வேர். அல்தாப் ஹார்ட்வேர், அம்பாறை வீதி, அரசியடி, அக்கரைப்பற்று. உரிமையாளர் MHM தாலிப். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 077 204 65 60. சங்கைமிக்கு ரமலான் மாதத்தில் பிரதி சனிக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு ரமலானும் ஆரோக்கியமும். தீராத நோயினால் அவதியா, காலமெல்லாம் மருந்துகளால் தொந்தரவா, நாட்பட்ட நோய்களினால் அவஸ்தைப்படுகின்றீர்களா? கவலையை விடுங்கள். கணினியுடன் இணைந்த புத்தம் புதிய உடற்பரிசோதனை நிலையம் எமஹா ஹேர்பல். பல வருட காலம் அரசு சேவையிலும் தனியார் சேவையிலும் மிக துல்லியமான நோய் கண்டறிதல் மூலம் பல தீர்க்க முடியாத நோய்களுக்கு சிகிச்சை செய்பவரும் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் விசேட பயிற்சி பெற்றவருமான டாக்டர் KLM நக்வரின் சேவையை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பமும் அரிய வாய்ப்பும் எமஹா ஹேர்பல். வைத்தியரை சந்திப்பதற்கு வருவதற்கு முன்னர் தொலைபேசி மூலம் நேரத்தை உறுதி செய்து கொள்ள. சிகிச்சைக்காக வெளியூர்களிலிருந்து வருகின்றவர்களுக்கு மிக குறைந்த விலையில் பாதுகாப்பானதும் தரமானதுமான தங்குமிட வசதி செய்து கொடுக்கப்படும். தற்போது நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக தொலைபேசியின் ஊடாகவும் வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு சுகாதார ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கின்றார். தொலைபேசி இலக்கம் 077 31 70 448. நியாயமான கட்டணத்தில் உங்களுக்கான மருந்துகள் குறுகிய சேவை மூலம் உங்கள் வீட்டுக்கே கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 5G தொழில்நுட்பத்துடன் கூடிய தகுதியான இடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்துக்கு சிறந்த தெரிவு. சுகாதார அமைச்சின் ஆயுர்வேத திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சேவை நிலையம் எமஹா ஹேர்பல். இலக்கம் 86 பீச் ரோட், அட்டாளச்சேனை. தரமான சேவையை தகுதியான இடத்தில் நாட இன்றே நாடுங்கள் எமஹா ஹேர்பல். அல்லும் பகலும்
இறைவனை திக்ர் செய்து ஐவேளையும் கூட்டாக தொழுகையினை நிறைவேற்றி வைகரை வெளுக்கும் முன் சகர் செய்து குர்ஆனின் பக்கங்களை பொருளுணர்ந்து ஓதி நிலையான வாழ்வுக்காய் நித்தமும் உழைத்திடும் மாதமாம் புனித ரமலான் மாதம் முழுவதும் உங்களை நல்வழிப்படுத்த ரமலான் சிந்தனை ரமலான் சிந்தனை ரமலான் சிந்தனை. அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் குறித்து பார்த்திருந்தோம். பாகிஸ்தான் மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் குறித்து பார்த்திருந்தோம். T20 என்று சொல்லும் போது இப்போது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற ஒரு தொடர் தான் IPL தொடர். இந்த IPL தொடரின் போட்டிகள் தற்போது இந்தியாவில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தொடரிலும் மொத்தமாக 8 அணிகள் கலந்து கொள்வதோடு மொத்தமாக 60 போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. முதல் சுற்றில் 56 போட்டிகளும், அதை அடுத்து அரையிறுதி, காலிறுதி போட்டிகள், இறுதிப் போட்டி என்று மொத்தமாக 60 போட்டிகள் இந்த வருடத்திலும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றும் 2 போட்டிகள் நடைபெற்று, ஒரு போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது, இன்னும் ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் போட்டி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில் தொடரின் 14வது போட்டியாக நடைபெற்றிருந்தது சென்னை மைதானத்தில். அதே போல இப்போது ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தொடரின் 15வது போட்டி கல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையில். இந்த போட்டி குறித்த விபரத்தையும் நாங்கள் தரவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக இன்று நடைபெற்று முடிந்த முதல் போட்டி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்துவதாக இருந்தால், சென்னையில் நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் 11 அணியினரும் அதே போல ஹைதராபாத் அணியினரும் விளையாடி இருந்தார்கள். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்திருந்ததோடு 19.4 ஓவர்களில் சகல விக்கெட்களையும் இழந்து 120 ஓட்டங்களை மாத்திரமே இவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. KL ராகுல் அணித்தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டதன் காரணமாக என்னவோ எதிரணி மிகவும் நுணுக்கமான முறையில் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார்கள். அவர் 4 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க மாயன் அகர்வால் 22 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தார். இது தவிர ஷாருக் கான் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஹென்ரிக்ஸ் 14 ஓட்டங்களையும், தீபக் ஹூடா 13 ஓட்டங்களையும், கிறிஸ் கேல் 15 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். உதிரிகளாக 11 ஓட்டங்கள் கிடைக்கப்பெறதான் இந்த அணி 120 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார் கலீல் அஹ்மத். இவர் 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்களை கைப்பற்ற, அபிஷேக் சர்மா 24 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் 18.4 ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து 121 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு வெற்றியினை உறுதிப்படுத்திக் கொண்டது. ஜோனி பிரெஸ்டோ அணியின் விக்கெட் காப்பாளர். இவர் 56 பந்துகளில் 3 சிக்ஸர் 3 பவுண்டரி அடங்கலாக 63 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். மறுமுனையில் டேவிட் வார்னர் 37 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஆட்டமிழந்திருந்தார். தொடரில் முதல் போட்டியில் விளையாடிய கேன் வில்லியம்சன் ஆட்டமிழக்காமல் 16 ஓட்டங்களை 19 பந்துகளில் பெற்றுக்கொண்டு வெற்றியினை உறுதிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வீழ்த்தப்பட்ட ஒரே ஒரு விக்கெட்டினை ஃபேபியன் நலன் வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஜோனி பிரெஸ்டோ. அந்த வகையில் சன்ரைசர்ஸ் அணியினர் தங்களுடைய முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார்கள். 4வது போட்டி இன்று அவர்கள் விளையாடியிருந்தார்கள். ஏற்கனவே விளையாடிய 3 போட்டிகளிலும் அவர்கள் தோல்வியினை சந்தித்திருந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு போட்டியாக இன்றைய போட்டி கருதப்பட்டிருந்தது. எனவே 4வது போட்டியில் ஒரு வெற்றியினை பதிவு செய்து கொண்டு 2 புள்ளிகளுடன் இவர்கள் இப்போது 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புள்ளிப்பட்டியலில் முதலாவது இடத்தை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. 3 போட்டிகள் 3 வெற்றிகள் என்ற அடிப்படையில் 6 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு 2ஆம் இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் நேற்று பெற்றுக் கொண்ட வெற்றியின் அடிப்படையில் 4 போட்டிகளில் 3 வெற்றி ஒரு தோல்வி என்ற அடிப்படையில் 6 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு 2ஆம் இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றி ஒரு தோல்வி என்ற அடிப்படையில் 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு 3ஆம் இடத்திலும், மும்பை இந்தியன்ஸ் அணி 4 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி என்ற அடிப்படையில் 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு 4ஆம் இடத்திலும் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் 3 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றி 2 தோல்வி என்ற அடிப்படையில் 2 புள்ளிகளுடன் 6ஆம் இடத்திலும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2 புள்ளிகளுடன் 7ஆம் இடத்திலும், பஞ்சாப் கிங்ஸ் அணி 7வது இடத்தில் இருக்கிறது. 4 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றி
3 தோல்விகளை சந்தித்திருக்கிறது. எனவே இவர்களுடைய நிலைமை கொஞ்சம் சிந்திக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அடுத்தடுத்த சுற்றுக்கு செல்வதாக இருந்தால் இவர்கள் மீதமாக இருக்கின்ற போட்டிகளில் அதிகமான வெற்றிகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளாகி வருகிறார்கள். இரண்டாவது போட்டியாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடரின் 15வது போட்டி மும்பை மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் வங்கடே மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பினை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினருக்கு வழங்க அவர்கள் 14.3 ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து 142 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ருத்துராஜ் கைக்வாத் 42 பந்துகளில் 4 சிக்ஸர் 6 பவுண்டரி இடங்களாக 64 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆட்டமிழந்திருக்கிறார். ஃபப் டு பிளஸீஸ் 41 பந்துகளில் 2 சிக்ஸர் 5 பவுண்டரி இடங்களாக 62 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டும் மொயின் அலி 6 பந்துகளில் 7 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டும் ஆட்டமிழக்காமல் துடுப்பெடுத்து ஆடி வருகிறார்கள். இதுவரைக்கும் 9 ஓட்டங்களை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உதிரிகளாகவும் விட்டுக் கொடுத்திருக்கிறது. வீழ்த்தப்பட்ட ஒரே ஒரு விக்கெட்டினை வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளைய தினத்திலும் மிக முக்கியமான போட்டியொன்று நடைபெறவிருக்கிறது. நாளைய தினத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் விளையாட இருக்கிறார்கள். இலங்கை நேரப்படி இரவு 7:30 நாளை மறுதினம் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இடையிலான போட்டியும் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று ஒரு போட்டி நடைபெறவிருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் இடையில் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இடையிலான போட்டி முதல் போட்டியாகவும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு இடையிலான போட்டி இரண்டாவது போட்டியாகவும் நடைபெறவிருக்கிறது. நிகழ்ச்சியுடன் நிறைந்திருக்கிறோம். விளையாட்டு தகவல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அஹ்மத் இப்ராஹிம். ஃபேஸ்புக் ஊடாக முகமது ஜாஃபர் மொஹிடீன் வந்திருந்தார். பண்டாரவளையிலிருந்து மொஹிதீன் ஜாஃபர் மொஹிடீன் வந்திருந்தார். நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருந்தார். நன்றி உங்கள் இருவருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பண்பலை 97.6 வரிசையின் ஊடாக வரும் ஊவா வானொலி தருகின்ற சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சியோடு இன்னும் பல சுவாரஸ்யமான விளையாட்டு தகவல்களை நாங்கள் உங்களுக்காக தரவிருக்கிறோம். இயற்கை வளம் பொருந்திய ரம்யமான சூழலில் திருமண வைபவங்கள், பொதுக்கூட்டங்கள், புனித ரமலான் மாதத்தில் இஃப்தார் நிகழ்வுகள் ஆகியவை சலுகை அடிப்படையிலான கட்டணத்தில் உங்கள் எண்ணம் போல் நடாத்திட பாரடைஸ் வரவேற்பு மண்டபம். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வாகன தரிப்பிட வசதி கொண்ட சகல வைபவங்களுக்கும் மிக வளமான மண்டபம் பாரடைஸ் வரவேற்பு மண்டபம். பாரடைஸ் வரவேற்பு மண்டபம் பிரதான வீதி கல்முனை சாய்ந்தமர்து காகேஸ் ஃபுட் சிட்டிக்கு அருகாமை. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0777 66 33 44 0755 66 33 44. கல்முனை பிரதான வீதியில் ஆடைகளின் சோலைவனம் ஓசியானிக் டெக்ஸ். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பெண்களுக்கான சல்வார் சராரா, சுடிதார், லெஹெங்கா, டாப் கேர்ள் பிராண்ட் டாப் வகைகள், சல்வார் மெட்டீரியல்கள் உட்பட சின்னஞ்சிறார்களுக்கான வண்ண வண்ண ஆடைகள், ஆண்களுக்கான ஷர்ட், டி-ஷர்ட், ட்ரவுசர் போன்றவற்றையும் மொத்தமாய் பெற்றுக்கொள்ள நாடுங்கள். கல்முனை மாநகரில் ஓசியானிக் டெக்ஸ், கல்முனை அகமது அலி தனியார் வைத்தியசாலை முன்பாக, பிரதான வீதி, கல்முனை. தரணியான தயாராகும் தன்னிகரில்லா சிறுவர்களை அவர்களது அதிசயமிக்க உலகிற்கு கொண்டு செல்வோம். அவர்களது உரிமைகளை பாதுகாப்போம். சமமான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான தலைமுறையினை உருவாக்கிடுவோம். தெளிவு ஊவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களமும் ஊவா வானொலியும் இணைந்து வழங்கும் வானொலி நிகழ்ச்சி தொடர் தெளிவு. சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு. ஐஸ்வர்யம் அள்ளி வழங்கும் அட்சய தருதியில் மே மாதம் 14ஆம் தேதி சொர்ணமயமான இந்த தங்க திருநாளை சொர்ணத்துடன் கொண்டாடுவோம். அட்சய தருதியை அன்று சொர்ணம் நகை மாளிகையில் நகை பெற்ற ஐஸ்வர்யத்தை வீட்டுக்கே எடுத்துச் செல்லுங்கள். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இன்றே ஓர்டர்களை பதிவு செய்யுங்கள். பல சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்களை பெற்றிட கிழக்கிழங்கையின் நகைச்சூரியன், சொக்க தங்கத்தின் சொர்க்காபுரி, சொர்ணம் நகை மாளிகை, பிரதான வீதி, கல்முனை களுவாஞ்சிக்குடி, இலக்கம் 16, சென்ட் ஆந்தனிஸ் வீதி, மட்டக்களப்பு. ஐஸ்வர்யம் அள்ளி
வணங்கும் அட்சய திருதியில் சொர்ணமயமான இந்த தங்க திருநாளை சொர்ணத்துடன் கொண்டாடுங்கள். சரி, இன்னும் ஒரு சில தகவல்களை நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளலாம். மகேந்திர சிங் தோனி குறித்து இப்போது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஃபோம் குறித்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை கலந்து கொண்ட IPL போட்டிகளில் முழுமையாக அவருடைய திறமையினை துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அவரால் வெளிக்காட்ட முடியாமல் போயிருக்கிறது. எனவே இது குறித்து ரசிகர்கள் மிகவும் கவலையோடு இருப்பதோடு அவருடைய ரசிகர்களுக்கு அதேபோல் அவருக்கும் கூட இன்னும் ஒரு கவலையான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மகேந்திர சிங் தோனியின் பெற்றோருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பலருக்கும் தொற்றுறுதியாகிய வருகின்ற நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனியின் பெற்றோருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தோனியின் பெற்றோர் ராஞ்சியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. எனவே அவருடைய பெற்றோர் மிக விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தில்ஹார் லோகுஹெட்டிகே மிக நீண்ட நாட்களுக்கு முன்பு தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருந்தாலும் அவர் குறித்து இப்போது சர்ச்சை ஒன்று வெடித்திருக்கிறது. இலங்கை அணியின் முன்னாள் வீரர் தில்ஹார் லோகுஹெட்டிகே அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்பதற்கு 8 வருடங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையினை சர்வதேச கிரிக்கெட் பேரவை அல்லது ICC தெரிவித்திருந்தது. அவர் ICC ஊழல் தடுப்பு விதிகளை மீறியுள்ளதாக ICC தீர்ப்பாயம் முன்னிலையில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட 2019 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இந்த தடை அமுலாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விசாரணைகள் மற்றும் வாய்மொழி எழுத்து மூலமான வாத விவாதங்களை அடுத்து லோகுஹெட்டிகே ஊழல் குற்றம் புரிந்திருப்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவருக்கு கடந்த 2019 முதல் இந்த தடை அமுலுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். முத்தையா முரளிதரன் குறித்தும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சுழல் பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற நிலையில் அவருக்கு திடீரென சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு குருதி குழாய் சீரமைப்பு சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள வைத்தியசாலையில் அவருக்கு இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு குருதி குழாய் அடைப்பு ஏற்பட்டமை கடந்த மார்ச் மாத இறுதியில் கண்டறியப்பட்டதாம். இந்நிலையில் முன்னர் திட்டமிட்ட வகையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அத்துடன் அவருடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் இடம்பெற்று வரும் இந்திய பிரீமியர் லீக் தொடரில் அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்ற ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார், பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டும். எனவே அவரும் மிக விரைவாக முழுமையாக குணமடைந்து அணியுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இலங்கை மண்ணுக்கு தொடர்ந்தும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சரி நண்பர்களே, அந்த தகவலோடு இன்றைய சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நீங்களும் உங்களுடைய விளையாட்டு போட்டிகள் குறித்த ஸ்கோர் விவரங்களை, அதே போல போட்டி விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய விளையாட்டு கழகத்தினால் அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற போட்டிகள் குறித்து நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அந்த போட்டிகளுக்கு ஊடக அனுசரணை வழங்கவும், அதே போல அவை குறித்த தகவல்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். தயாரிப்பாளர் சிகரம் தொடு ஊவா சமூக வானொலி, வடக்கு கெபிலவலை பண்டாரவலை என்பது எமது முகவரி. இந்த முகவரிக்கு உங்களுடைய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைத்தால் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் உங்களுடைய விளையாட்டு போட்டிகள் குறித்த தகவல்களையும் நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளவிருக்கிறோம். அதே போல ஊடக அனுசரணையினை பெற்றுத்தரவும் தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இன்றைய சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமேஷ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. துடுப்பாட்டம், காற்பந்தாட்டம், கருப்பந்தாட்டம், டென்னிஸ், பாக்ஸிங், ரக, ஹாக்கி, கார் பந்தயம் உட்பட அனைத்து சர்வதேச விளையாட்டு போட்டிகளினதும் விரிவான தகவல்களோடு சாதனைகள், தரவரிசை பட்டியல்களையும் கூர்மையாக தொகுத்து தர நாம் தயார். சிகரம் தொடு.
தொடு புதன்கிழமைகளில் இரவு 8:30க்கு சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி. ஊவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் நாளைய தலைமுறையினருக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வழங்கும் செய்தி புதிய பாதை. புதிய பாதையில் இன்று உங்களை சந்திக்கின்றார் பண்டாரவளை சர் ராசிக் ஃபரீத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் விசேட தேவையுடையோர் கல்வி பிரிவின் ஆசிரியை திருமதி AHF ரெஸ்னா அவர்கள். இம்மாணவர்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகம். சாதாரண வகுப்பறைகளில் சாதாரண மாணவர்களுக்கு கற்பிப்பதை போன்று இம்மாணவர்களுக்கு கற்பிக்க முடியாது. ஏனெனில் விசேட தேவை எனும் போது ஏதாவது தேவையுடைய பிள்ளைகள், பார்வை குறைபாடுடைய பிள்ளைகள், பேச்சு குறைபாடுடைய பிள்ளைகள், உடற்குறைபாடு, மூளை வளர்ச்சி குறைபாடு போன்ற பல்வேறு குறைபாடுடைய மாணவர்களே இவர்கள். அவர்களின் தேவையின் தன்மைக்கேற்பவும் குறைபாட்டின் தன்மைக்கேற்பவும் தான் பாடத்திட்டம், பாடக்குறிப்பு என்பன ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். சில பிரச்சினைகள் சில மணித்தியாலங்களில் நம் மாணவர்களுக்கு கலந்துரையாடுவதன் மூலம் நிவர்த்திக்க முடியும். சில மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை பாவிப்பதன் மூலமோ அல்லது பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு போன்றவற்றிற்கு உபகரணங்களை பாவிப்பதன் மூலமோ அப்பிரச்சினை நீங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். புதிய பாதையில் இன்று உங்களுக்கான செய்தியினை வழங்கியிருந்தார் பண்டாரவளை சர் ராசிக் ஃபரீத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் விசேட தேவையுடையோர் கல்வி பிரிவின் ஆசிரியை திருமதி AHF ரெஸ்னா அவர்கள். ஊவா மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் நாளைய தலைமுறையினருக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வழங்கும் செய்தி புதிய பாதை. செய்திகள்.